Hello viewers, welcome back to my channel. நான் உங்க ஹரிஷ் அண்ட் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி முக்கியமா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா AIDA. அதாவது AIDA என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அது எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ AIDA என்ன, AIDAன்றது ஒரு ஃபார்முலா தான். ஸோ தாரக மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த AIDA ஃபார்முலா இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேஜுக்கு, சேல்ஸ் பேஜுக்கோ இல்லை உங்களோட வீடியோஸ்க்கோ வந்துட்டு டிராஃபிக் கொண்டு வரவே முடியாது. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் AIDA. ஸோ AIDA என்ன, AIDAயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசைர், ஆக்ஷன். ஸோ ஏனா அட்டென்ஷன், ஐனா இன்ட்ரெஸ்ட், டினா டிசைர், திருப்பி ஏனா ஆக்ஷன். ஸோ இந்த 4 விஷயம் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு சேல்ஸ் பேஜ் நடக்கிறதா இருக்கட்டும், இது எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க சேல்ஸ் பேஜ், நீங்கள் வச்சுருக்க வீடியோ கண்டென்ட், இல்லை வீடியோ கண்டென்ட்டுக்கான ஸ்கிரிப்ட் நீங்கள் எழுத போகிறீங்க, இல்லை ஃபேஸ்புக் ஆட்ஸ், இல்லை கூகுள் ஆட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எதெல்லாம் உங்களோட ப்ராடக்ட் பற்றியோ இல்லை உங்களோட சர்வீஸ் பற்றியோ வந்துட்டு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, இது எல்லா இடத்துலையும் முக்கியமாக தேவைப்படுற ஒரு ஃபார்முலா தான் AIDA. ஸோ ஓகே, AIDAனா என்னன்றதை பார்த்தாச்சு. இது எப்படி யூஸ் ஆகும், AIDAனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ AIDA வந்துட்டு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏனா அட்டென்ஷன். ஸோ உங்களோட பேஜாக இருக்கட்டும், இல்லை உங்களோட வீடியோ கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஆட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ முக்கியமான விஷயம் பீப்புளோட அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறது தான். பீப்புளோட அட்டென்ஷன் கிரியேட் பண்ணாதான் அவங்க டேரெக்டாக உங்களோட சேல்ஸ் பேஜ்லையோ இல்லை உங்களோட வீடியோஸோ இல்லை உங்களோட ஆடோ வந்துட்டு ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ அந்த அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைனில் தான். ஸோ ஹெட்லைன், டைட்டில், இது ரெண்டு தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த டைட்டில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுற மாதிரியான அட்டென்ஷன் சீக்கிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற வேர்ட்ஸை சேர்த்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்துட்டு ரிலேட்டபிளாக கொண்டு வந்து ஒரு டைட்டில் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டுமே தான் அட்டென்ஷனை சீக் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தாச்சு, அட்டென்ஷன் சீக்கிங். அட்டென்ஷன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட வீடியோட கண்டென்ட்டாக, உங்களோட வீடியோட டைட்டில் ஆகட்டும் இல்லை தம்ப்நெயில் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு அட்டென்ஷன் சீக்கிங் ப்ராசஸ் தான். ஸோ இதை வந்துட்டு பீப்புள்ஸ் அட்டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் அட்டென்ஷன். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். ஒன்ஸ் உங்களோட பேஜை வந்துட்டு வியூ பண்ணிட்டாங்க, உங்களோட சேல்ஸ் பேஜாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு உங்களோட வீடியோவாக இருக்கட்டும், இப்போ என்னோட டைட்டில் பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, டைட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அட்டென்ஷன் சீக் ஆகுது. ஸோ என்னோட வீடியோ ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டு நான் இப்போ என்னோட ஸ்பான்சர் பற்றி இல்லை, என்னோட ஆட்ஸ் பற்றி இல்லை, எனக்கு யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்றத பற்றி ஒரு 10 நிமிஷம் நான் பேசினேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், உங்களோட கஸ்டமர், உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சு அதை பற்றின விஷயங்களை ஒரு பிளாக் பேஜாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பேராகிராஃபாவோ இல்லை உங்களோட வீடியோவாக இருந்துச்சுன்னா வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் வந்துட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதை பற்றின கண்டென்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ அந்த கண்டென்ட் மூலியமாக தான் கண்டினியூஸாக அவங்க வந்துட்டு உங்களோட வீடியோ வாட்ச் பண்ணுறதும் இல்லை உங்களோட பிளாக் போஸ்ட்டை வந்துட்டு ரீட் பண்ணுறதும் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது செகண்ட் முக்கியமான விஷயம். இந்த AIDA ஃபார்முலாவில் செகண்ட் முக்கியமான விஷயம் இன்ட்ரெஸ்ட். ஓகே, டிசையர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு, இன்ட்ரெஸ்ட்னா என்ன பார்த்தாச்சு. ஸோ தேர்ட் முக்கியமான விஷயம் டிசையர். ஸோ டிசையர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பேராகிராஃப் ஸ்டார்டிங்கில் போட்டுட்டீங்க. ஸோ நான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான பேராகிராஃபோ ஸ்டோரியோ போட்டு எனக்கு என்ன ப்ரூஃப் பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் டிசையர்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ டிசையரில் உங்களை பற்றின ப்ராடக்ட் பற்றின ஆஃபர் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த வீடியோலையோ இல்லை அந்த கண்டென்ட்லையும் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வரணும். ஸோ உங்கள்கிட்ட என்ன ஆஃபர்ஸ் இருக்குது, உங்கள்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குது, உங்களோட ப்ராடக்ட் வாங்கின மூலியமாக யார் அதாவது பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க, அவங்களோட டெஸ்டிமோனியலாக இருக்கலாம், இல்லை உங்களோட ப்ராடக்டோட ரிசல்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பேராக்கு அடுத்து வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களோட கண் பார்வையில் படுற மாதிரி கொண்டு வரணும். ஸோ இப்போ ஒரு கண்டென்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேமரா வந்துட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, அதை பற்றின ஒரு பிளாக் பேஜ் வச்சிருக்கீங்க. ஆனால் அந்த கேமரா சேல்ஸ் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கேமரா பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு பிளேஸுக்கு விசிட் பண்ணியிருக்கீங்க, அந்த பிளேஸை பற்றின பிளாக் மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான டாப் வந்துட்டு நீங்கள் ரைட் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் போடணும். ஸோ அதுக்கடுத்து அந்த ப்ராடக்ட் இப்போ என்ன ஆஃபரில் வந்துட்டு ப்ரைஸிங்கில் போயிட்டு இருக்கு, அந்த ப்ராடக்ட் வாங்கினால யாரெல்லாம் பெனிஃபிட்டாக இருந்திருக்காங்க, அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு யாராவது டெஸ்டிமோனியல் இல்லை ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்களா, ரிவ்யூ கொடுத்துருக்காங்களா அப்படின்றத அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தீங்கன்னா தான் உங்களோட ஃபுல் கண்டென்ட்டும் மக்கள்கிட்ட போய் சேரும். இதை நீங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வியூவர்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இழந்துருவீங்க. ஸோ உங்களோட பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் டிராஃபிக் கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன்னா என்னன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்ண வைக்கணும் தான் இல்லையா. ஸோ ஆக்ஷன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட கண்டென்ட் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரீட் பண்ணுறாங்க, உங்களோட ஆஃபர் பற்றி பார்க்குறாங்க, ப்ராடக்ட் பார்க்குறாங்க, பிடிச்சி போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் வந்துட்டு கஸ்டமரை அந்த ப்ராடக்ட் வாங்க வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு அவங்க ஒரு ஆக்ஷன் பண்ணணும். என்ன பண்ணணும்,
உங்களோட ப்ராடக்ட்டை பை பண்ணுறதுக்கு அவங்கள ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ ரீடைரக்ட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்துட்டு நீங்கள் அங்கே கொடுக்கணும். பேஜில் லாஸ்ட்டில் வைக்க வேண்டியது ஆக்ஷன். ஸோ இதை நீங்கள் வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகாது. ஸோ இந்த ஆக்ஷன் வந்துட்டு நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளிஃபைடாக வைக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் வாங்குறதுக்கான மூட் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்துட்டு பை ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை நான் கிளிக் பண்ணுறேன்னா டேரெக்டாக அந்த பை ப்ராடக்ட்டோட பேஜுக்கு தான் போகணுமே தவிர என்னோட காண்டாக்ட் டீடைல்ஸ் நிறைய பேஜஸில் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே என்னோட காண்டாக்ட் டீடைல்ஸ் இமெயில் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்ஸ்லாம் நிறைய ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு லாகின் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் எடுத்தோன்னே கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்ஷன் கொடுக்கும்போது அவங்க ரீடைரக்ட் பண்ணும்போது டேரெக்டாக அவங்களோட ப்ராடக்ட் பேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறம் பை ப்ராடக்ட் கொடுத்துட்டு ஆட் டு சார்ட்லாம் கொடுத்துட்டு பேமெண்ட் கேட்வே போகிறதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டீடைல்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ் அண்ட் லாகின் டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சேல்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுதான் கடைசி தாரக மந்திரம் ஆக்ஷன். ஸோ இதை நீங்க பண்ணீங்கனாலும் உங்களோட சேல்ஸ் வந்துட்டு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னாலே வந்துட்டு ஆன்லைனா இருக்கட்டும் இல்ல ஆஃப்லைனா இருக்கட்டும் ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபார்முலா தான் AIDA. ஸோ இதை வந்துட்டு நீங்க தாரக மந்திரமா எடுத்துட்டு எந்த ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணாலும் இதை வரிசையா நீங்க பண்ணீங்க, பக்காவா பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட ப்ராடக்ட்டும் சேல்ஸ் ஆகும். உங்களோட ஆஃப்லைன் ஸ்டோர் ஆகட்டும் இல்ல ஆன்லைன் ஸ்டோர் ஆகட்டும் டிராஃபிக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக எப்படிலாம் ஹெட்லைன்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான ஹெட்லைன்ஸ்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணால் கஸ்டமர்ஸோ இல்லை கிளைண்ட்ஸோ வந்துட்டு அட்டென்ஷன் வந்துட்டு சீக் ஆவாங்க அப்படின்றத பார்த்து மேக்னெட்டிக் ஹெட்லைன்ஸ் அப்படின்ற மாதிரியான நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போகிறேன். ஸோ தேங்க்யூ ஆல், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக போடலான்னு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல், பாய் பாய்.